பாலின் சுவை பனீரின் புரதத்துடன். தமிழ் பனீர். இதுதான் இலக்கியா நம்ம பிளாட்ஸ் கட்டி விற்க போற இடம். எப்படி சும்மா பிரம்மாண்டமா இருக்கா? ஏங்க சிட்டிக்குள்ள இவ்வளவு முக்கியமான இடத்தையா கோபால் சார் நமக்கு பணம் வாங்காம கொடுத்திருக்காரு. உண்மையாவே அவருக்கு ரொம்ப பெரிய மனசுதாங்க. ஆமாமா. சரி போலாமா? முடிச்சிடலாம் சார். பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரியே பிசினஸ்க்கு ஜானகி பில்டர்ஸ்னு பேர் வச்சாச்சு. என்னை விட அத்தை இந்த போர்டை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி சார், நான் அப்புறம் பேசுறேன். வெல்கம் சார். வெல்கம் மேடம். வணக்கம். இலக்கியா, இவர் பேர் ரவி, கோபால் சாரோட மேனேஜர். இப்போ நம்ம பிசினஸ்க்கு ஹெல்ப்பா இருக்க போறாரு. ஹலோ மேடம். எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கு சார். ஓகே. கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. சரி, நீங்க வேலையை பாருங்க. ஆறுமுகம், அந்த சேர்லாம் எடுத்து போடு. சரிங்க சார். சார், நான் மத்த வேலையை பார்க்கறேன், நீங்க வாங்க. ஓகே. வா. இலக்கியா, இன்னைக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். இப்பதான் பிறந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆமாங்க, எதுவுமே இல்லாம வெறும் கையோட வீட்டை விட்டு வெளியே வந்து பசிக்கு வாட்ச் அடமான வச்சு சாப்பிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்குள்ள படுத்து தூங்கி கஷ்டப்பட்டப்போ நமக்கு இருந்த ஒரே தைரியம் இந்த நிலைமையும் மாறும், நாம ஒரு நாள் நல்லா இருப்போன்ற நம்பிக்கை மட்டும்தான். இதோ நிலைமை மாறிடுச்சு. நாம நல்லா இருக்கிறதுக்கான வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இலக்கியா, அஞ்சலி என்ன பார்த்து நீ யாரும் இல்லாதவன், உனக்கு எதுக்கு சொத்துன்னு கேட்டால, அதுக்கப்புறமா நாம அந்த வீட்லயே இருந்திருந்தோம்னு வச்சுக்கோ, லைஃப் ஃபுல்லா நரகத்தை அனுபவிச்சிருப்போம். ஆனா இப்போ தனியா நமக்குன்னு ஒரு தொழில் ஆரம்பிச்சு வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம். ரொம்ப சந்தோஷம். அம்மா, கோபால் சார் கரெக்ட் டைம்க்கு வந்துருவாருல்ல? நேத்தே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், வந்துருவாங்க. ஆனா என்ன ஆனா? என்ன கௌதம், ஏதோ சொல்ல வந்தீங்க, ஆனா சைலண்ட் ஆயிட்டீங்க. என்னங்க, முகம் வேற திடீர்னு டல் ஆயிடுச்சு. இல்ல, அது அஞ்சலி அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பான்ல, நான் யாரும் இல்லாதவன்னு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு இப்ப நினைச்சு பார்த்தேன். எனக்கு அம்மா, அப்பா, தம்பி, இன்னொரு அம்மா, தம்பி பொண்டாட்டின்னு ஒரு பெரிய குடும்பமே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா பாரு, இப்ப யாருமே இல்லாம நாம மட்டும் தனியா அந்த பூஜையை செய்ய போறோம். இலக்கியா, இப்ப நமக்குன்னு ஒரு நல்லது நடக்குது. ஆனா இங்க நாம மட்டும்தான் இருக்கோம். நம்ம வீட்டுல எந்த விசேஷம் நடந்தாலும் ஜானு தான் கால்ல பம்பரத்தை கட்டிக்கிட்ட மாதிரி சுத்தி சுத்தி வந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஆனா ஆனா இப்போ ஜானு ரொம்ப மிஸ் பண்றேன். இப்படி நினைக்கிறவரு நீங்களே ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிடலாம்ல? நான் வேணா ஃபோன் பண்ணி தரேன், நீங்க கூப்பிடுறீங்களா? இல்ல, வேணாம் வேணாம். என்னால ஜானுக்கு எந்த தர்ம சங்கடமும் வேண்டாம். பரவாயில்ல, விடு. இல்லக்கா, நான் போய் வேலையை பார்க்கறேன். மேனேஜர். சார், அது மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ரெடி சார். ஓகே. அவர் மனசுக்குள்ள ஆசை இருக்கு, ஆனா கூப்பிடவும் தயங்குறாரு. கவலைப்படாதீங்க கௌதம், நீங்க வருத்தப்படுறதுக்கு நான் விட மாட்டேன். இந்த பூஜைக்கு அத்தையும் கார்த்திக்கும் வருவாங்க. மறுபடியும் நீங்க அவங்களோட ஒண்ணு சேரணும், அதுதான் என்னோட ஆசை. டைம் ஆகுது, இன்னும் அவங்கள காணுமே. பூஜை டைமை கூட சொன்னேனே. அஞ்சலி ஏதாவது சதி பண்ணி தடுத்துட்டாளா? ஒன்னும் புரியலையே, ஏன் இன்னும் வரல?
இந்தாப்பா, தேங்க்யூ. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? அது பரவாயில்லம்மா. நீ வீட்ல கஞ்சாட காட்டினல்ல, அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டு நீ ஏதோ பிளான் வச்சிருக்கேன்னு. ஆமா, உன் அத்தை வந்து அடையார் விஸ்வநாதன் கிட்ட 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வர சொன்னாங்களே, என்ன வாங்கிட்டியா? அம்மா, அண்ணனும் அண்ணியும் முதல்ல புது ப்ராஜெக்ட பூமி பூஜை போட்டு பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க. நான் அதுக்கு போகாம பணம் வாங்க போவேனா? அதான் பைரவியத்தை கிட்ட பணம் வாங்க போற மாதிரி பொய்ய சொல்லிட்டு இங்க வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். நம்ம 2 பேரும் பூமி பூஜைக்கு போறோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. அதான் நம்மள எப்படியாவது அங்க போக விடாம தடுக்கணும் தான் இப்படி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது தெரியலம்மா. எனக்கு அண்ணனை விட 10 லட்சம் இல்ல 10 கோடி கூட எனக்கு பெருசு கிடையாதுமா. எனக்கு அண்ணன் தான் முக்கியம். இந்த பூமி பூஜையில அண்ணன் கூட மறுபடியும் ஒண்ணு சேர்றதுக்கு இலக்கிய அண்ணி மூலமா கடவுள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அதை நான் விடுவேனம்மா. சரி வாங்க போலாம். ஆமாண்டா கார்த்திக், எனக்கும் அதேதான் ஆசை. நீங்க 2 பேரும் எப்பவுமே ஒத்துமையா ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம சேர்ந்து ஒரே குடும்பமா இருக்கணுங்கிறதா என்னோட ஆசை. அதுக்கு தான் நான் தினமும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். மா, நிச்சயமா அது நடக்குமா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா? சரி சரி வா, நம்ம 2 பேரும் வரலன்னு சொல்லி அவங்க பூமி பூஜையை ஆரம்பிச்சிட போறாங்க. வா வா கிளம்பலாம். சரிம்மா, வாங்க கிளம்பலாம். வா. அத்தை வாங்க அத்தை. வா இலக்கியா? கார்த்திக், வாங்க வாங்க. வாப்பா. ஜானு, ஜானு. கௌதம், கௌதம், நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேன். நீ வந்தது எவ்வளவு சந்தோஷம். கார்த்திக் இங்க வாப்பா. வா. நில்றாங்க. கௌதம், அம்மா, இவன் எதுக்கு இங்க வந்தான்? இவனை யார் கூப்பிட்டது? அண்ணே, கௌதம், நான் தான் கூப்பிட்டேன் கௌதம். நான் 1 வீக் முன்னாடி டெல்லியில ஒரு ஹோட்டல்ல பன்னீர் சாப்பிட்டேன். கையில எடுக்கும் போதே அவ்வளவு சாஃப்டா, வாயில போட்டா அவ்வளவு ஜூசியா, அசல் பாலோட சுவை தெரியுமா? அந்த மாதிரி பன்னீர் எல்லாம் இங்கெங்க சான்ஸே இல்ல. டெல்லியில சாப்பிட்ட பன்னீர் மாதிரி இருக்கா? ஆமாயா, எப்படி? சாஃப்டான ஜூசியான தமிழ் பன்னீர். பாலின் சுவை பன்னீரின் புரதத்துடன் தமிழ் பன்னீர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.